விநாயகனே விழ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தருவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையிலான் கண்ணில் பணிந்து, தன்மையிலான் கண்ணில் பணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. நிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் அகல இதுவே தருணம், குறைகள் அகல இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றால் உமாபதியே உலகம் என்றாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய், ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய், கடனாதன மாங்கனியை உண்டாய், கணநாதன மாங்கனி உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நிறைந்தாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே. சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மெட்டு போடு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைய பேரோட வந்திருக்கிறோம். எல்லாருமே பாட்டுக்காரர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் நிறைய பாட்டு கிடைக்க போகிறோம். அதே நேரம் நீங்களும் நிறைய பாட்டை இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. அதனால் சந்தோஷத்தோட யார் யார் பாட போகிறான்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். விநாயகனுக்கு முதல் வணக்கம் சொல்லிக்கொண்டு வந்து நீங்கள் என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு தேவராஜா. தேவராஜா பேர். எத்தனை வயசு உங்களுக்கு? ஒரு 72 போடுவோம். 72 போடுவோம். உள்ளத வயசு சொல்லுங்கள். உள்ள வயது 72 தான். 72 என்னை விட 4 மடங்கு அவருக்கு வயசு கூட. ஸோ பரவாயில்ல. ஐயா தேவராஜ் ஐயா. அன்னைக்கு என்ன பேர்? ரஜிதீபன். என்ன பேர்? ரஜிதீபன். ரஜிதீபன். என்ன செய்கிறீங்க நீங்கள்? பாட்டு தான். பாட்டு தான் பாடுறீங்க. பாட்டுகள் பாடுறது இல்லைடா. வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக ஏதாவது செய்கிறீங்களா? ப்ரைவேட்டாக சவுண்ட் செய்கிறேன். சவுண்ட் செய்கிறீங்களா? என்ன சவுண்ட்ஸ்? அருள் சவுண்ட்ஸ். அருள் சவுண்ட்ஸ் எங்கே இருக்குது? அளவட்டி. அளவட்டி தான். அளவட்டியில் இருக்கிற அருள் சவுண்ட்ஸ் அண்ணன். என்ன மாதிரி சவுண்ட்ஸ்? சகல சாமானமே சகல சாமான். பெரிய ஒரு மியூசிக் குரூப் கிடைக்கிறேன். பெரிய மியூசிக் குரூப்பெல்லாம் அடிக்கிறீங்க? பெரிய மியூசிக் குரூப் செய்யலாம். வேந்தண்ணே சூப்பர். அப்போ உங்களோட இடங்களில் ஏதாவது கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள்னு சொன்னால் அன்னையை கூப்பிட்டா வருவார். இலவசமாக அடிப்பீங்களா? இலவசமாக செய்ய மாட்டோம். கொண்டு வர செலவு பக்கத்தில் ஆண்டிகிட்டே கொடுங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம். நான் அருந்தவநாதன் புஷ்பராணி. நான் கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட. எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். நல்லா இருக்குங்க. அருந்தவ நாதன் புஷ்பராணி. அருந்தவநாதன் புஷ்பராணி ஆண்டி. பாடல் பாட வந்திருக்கிறீங்க. ஓ நான் பாடு ஷோவில் பாருங்களா? மியூசிக் ஷோவுகளில் பாடல. நான் குத்துவேரம் பாடுவேன், கூட்டங்களில் பாடுவேன், கோயில்களில் பாடுவேன். அப்படி சூப்பராக. இன்றைக்கு முதல் தொலைக்காட்சியில் பாடுவேன். உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. நீங்கள் பாடுறது. என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். நல்ல என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். நல்ல என்ன பாட்டு பாட போகிறீங்க?
நான் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட போகிறேன். மற்றதொரு அம்மாளின் பாட்டு அம்மாளின் பாட்டு. ரைட். இப்போ நீங்கள் எனக்கு அந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டு இருக்கா பாடுங்க கேட்போம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்த மனதினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து போதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து ஓதிட கண்டேனே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன் தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்து செல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து ஓதிட கண்டேனே. ஓய் ஆ ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனே, ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனே. இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனே, இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து ஓதிட கண்டேனே. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. ஏன் இந்த பாட்டு பாடுனீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த மகள் நல்லா பாடுவாள். மகள் நல்லா பாடு. சரி, மகளுக்கு எத்தனை வயசு? மகளுக்கு இப்போ 28 வயசு. 28 வயசு. சரி, அப்போ இன்னொரு எபிசோட்டில் நாங்கள் அவாவை பார்க்கலாம். என்ன சூப்பர். ரைட், அண்ணேரா கொடுங்க. பின்னுக்கு இருக்க அண்ணே. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன பேர் அன்னைக்கு? சின்ன. பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? குரூப்பில் எல்லா பாட்டும் பாடுவேன். குரூப்பில் எல்லா பாடுவேன். யார் பாடு கூட பாடுறீங்க? எஸ்பின்ற பாட்டு தான் கூடுதலாக பாடுவேன். என்ன பாடுறீங்க? எஸ்பின்ற பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் நிலம்பால என்னாலும் என்னாலும் வாழ்த்துக்கள். வரல நிச்சயமாக அவர் வந்து இந்த மண்ணில் இல்லாட்டியும் அவருடைய இசை என்று மறையாது. சரி, இன்றைக்கு அவருக்காக அந்த பாட்டை பாடி விடுவாங்க. ஓகே. வேறு என்ன பாட்டு பாடுறது ரெடியாக இருக்குது? இதுக்கு பாட்டு மனோட பாட்டு ஒன்று தான் பாடட்டுமா? பாட்டு ஒன்று தான் பாட்டு. ஓகே, அப்போ இந்த பாட்டு ஒன்று நான் பாட்டுமா? அதை பாடுங்க.
பாடு. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வழிகட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வழிகட்டுமா, வானவில்ல கேட்டு. என்று வந்த புது வசந்தம் என்றும் தங்கும், தென்றல் எங்கள் பாதைகளில் முல்லை தூவும், உயிர்களுக்கு தடைகள் போடும் மனிதர் இங்கே யாரு, குரல் கொடுத்தால் நிலவின் முகிலில் உரசும் நாளை பாரு. பயணங்கள் எங்கே என்று பாட்டில் கூற முடியாது, இசை என்னும் கடலின் ஆழம் எங்கே என்று தெரியாது, பாடுவதால் பாடுகிறோம் சோகமில்லையே. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, வானிலவ கேட்டு வார்த்தையிலே வழிகட்டுமா, வானவில்ல சேர்த்து. ஏழை எங்கள் கூரையது வானம் ஆகும், இதயம் தானே எங்களது வாசல் ஆகும். பாட்டுக்கென கூட்டில் சேர்ந்து பறவை போலே வாழ்வோம், பசி எடுத்தால் பாட்டை உண்டு திசைகள் தேடி சேர்வோம். ஒரு தெய்வம் நேரில் வந்து உறவை சொல்லி துணையாச்சு, உலகங்கள் இதுதான் என்று கவிதை தந்து உயிராச்சு. வானங்களை பாட்டெடுத்து வாகை சூடுவோம். பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, வானிலவ கேட்டு வார்த்தையிலே வழிகட்டுமா, வானவில்ல சேர்த்து. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, வானிலவ கேட்டு வார்த்தையிலே வழிகட்டுமா, வானவில்ல சேர்த்து. ஓகே சூப்பர். பசி எடுத்தால் பாட்டை உண்டு திசைகள் வருமா. இதை விட வேறு என்ன வேணும்? அது வந்து பசியோடு இருக்கணும், அந்த இசையை கேட்டால் பசி மறந்து போகணும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ இந்த பாட்டுக்கே உரிய இடம் தான் இந்த மெட்டுப்போடு. ஸோ உங்களோட இடங்களையும் இதே போல் கலைஞர்கள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கட்டாயம் பெறுவோம். இப்படி பாடுறவங்களை நாங்கள் கண்டிப்பாக கண்டு உலகம் ஃபுல்லாக கொண்டு வரதான் எங்களோட வளமை. சரி, அடுத்த யார் பாட போகிறீங்க? அண்ணனை கொடுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன பேர் அன்னைக்கு? முருகானந்தன் சுதர்சன். கண்ணாண்டு சொல்லி சும்மா கூப்பிடுறேன். கண்ணாண்டு கூப்பிடுவாங்க. வீட்டில் கூப்பிடுறேன். வீட்டில் கண்ணாண்டு கூப்பிடுவாங்க. வெளியில என்ன கூப்பிடுவாங்க? வெளியிலேயும் கண்ணா தான். பள்ளிக்கூட நேம் வந்து சரி. உங்களை கண்ணா உன்னை தேடுகிறேன் வான்னு சொல்லி யாராவது பாடிருக்காங்க? நானே பாடியிருக்கிறேன். இல்லை இல்லை, நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் யாராவது பாடிருக்காங்க? இல்லை இல்லை இல்லை, அப்படி ஒரு பாடு இல்லை இல்லை. இதில் எல்லாம் சொந்தக்காரர் இருக்கிறீங்களே? இல்லை இல்லை, எல்லாரும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் சகசம் பிரச்சனை சொல்லலாம். அப்பா நானும் ரொம்ப சகசம், அதால பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அந்த பாட்டை பாட போகிறீங்க? என்ன பாட்டு பாட போகிறீங்க? அதுக்கு வந்து 2 பேர் வேணும். 2 பேர் வேணும். அதுக்கு வந்து நீங்கள் 2 ஊரில் பாட மாட்டீங்க? கொஞ்சம். அப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? சின்ன சின்ன வண்ண கோயில் படிக்கலாம், பிரச்சனை. ரைட். மெட்டுப்போடு நிகழ்ச்சியில் முதல் முறையாக ஆணொருவர் பெண் குரலில் பாட போகிறார். மஞ்சம் தேடி
சூப்பர் அண்ணா, வாழ்த்துக்கள். அண்ணன் அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஓ, நல்ல வேறு லெவல் மீசி உண்டா? என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பிரதீபன் பேர். வீட்டில் தீபன் என்று வீட்டில் தீவன் கூப்பிட்றது, வெளியில் என்ன கூப்பிட்றது? தீபன். அப்போ அந்த வீட்டில் கூப்பிட்றேன்னு சொல்கிறது. ஐயாவை வீட்டில் என்ன கூப்பிட்றது? மைக்க கொடுக்க ஒரு கால் என்ன கூப்பிட்றது? எடையண்டு தான் கூப்பிடுறேன். யார் கூப்பிட்ற? எடையண்டு சண்டியா, எடா சண்டியா. அடா நீங்கள் சண்டியனே. அம்மாடி. சரி, இப்போ கண்ணாண்ட பாட்டுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க? யாருக்கு? கண்ணா பாடின பாட்டுக்கு. கண்ணா பாடின பாட்டை நான் தீர்ப்பு வழங்குவதென்றால், புதிய பாடல்கள் எங்களுக்கு கொஞ்சம் சுவைகளை தருகிறது, ஆனால் எங்களுக்கு காதுக்கு இனிமையையும் தருகிறது. ஆனால் இப்போத்தைய பாடல்களை நாங்கள் கேட்கும்போது ரசனையாக இருக்கிறதா நான் திருப்பி பாட முடியாமலும் இருக்கிறது. பாட்டு மொழிகள் கொஞ்சம் வித்தியாசம், தமிழோன்ற மாதிரி இருக்கு. தமிழில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் கண்ணான்ற பாட்டு நான் இன்றைக்கு கண்ணாவை கொஞ்சம் வரவேற்கிறதுக்கு இது நல்லா இருக்கிறேன்னு சொன்னால், அவர் இந்த டபுள் குரலில் பாடுற ஒரு திறமையை கற்றுக்கொண்டார். எங்கள்ட குடும்பம் வந்து எந்த ஒரு கவையான நேரத்திலும் சிரிச்சு கொண்டு தான் இருப்போம். சூப்பர். கலைஞனுக்கு அதுதான் அழகு. ஊருக்கு ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான். ஆனால் வீட்டில் சமைக்காலும் எப்படியும் அடுப்பக்க பொச்சு மட்டை வச்சு மூட்டிடுவோம். ஏன்னு சொன்னால் புகைச்சு கொண்டு இருக்கணும். அப்போ சமைக்கிறான் அப்படின்ற ஒரு திறமையில நல்ல ஒரு கருத்து உண்டு. தீவன் என்ன பாட போறீங்க? நான் ஒரு கூட்டு கிளியாக, ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், கர்மம் அதை மீறாமல், நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், கர்மம் அதை மீறாமல், நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? ஏர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? ஏர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்ய என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி. சூப்பரா, வேறு லெவல் சோமண்டு. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அன்னைக்கு? எனக்கு பிரபா பேர். பிரபா, அவ்வளோதான் பேரா? அவ்வளோதான். பிரபா 3 எழுத்து தான் பேர். சூப்பர். என்ன செய்றீங்க நீங்கள்? நான் தச்சுவேல் செய்கிறேன். தச்சுவேல் செய்கிறேன். ப்ரொஃபஷனலாக இப்போ மற்ற இங்கே வியலோட இசைக்குழுவில் என்னென்னலாம் செய்வீங்க? இசைக்குழுவில் சொல்லிட்டு கரோக்கி நம்மளோட டீமோட தான் எல்லாம் இருக்குது. எல்லா பொறுப்பும் கூடுதலாக எல்லாருமே சேர்ந்து செய்வோம். கூடுதலாக நான் யார் இல்லைன்னு சொன்னாலும்
அந்த இடத்த நாங்கள் சமாளித்து செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அதை விட என்ன தேவைன்னு சொன்னாலும் எல்லாரும் ஒன்றா தான் முடிவெடுப்பீங்க. சூப்பர். அதாவது இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது தானே, நல்ல ஒற்றுமையாக இருக்குது. சரி, இசைக்குழுவில் நீங்கள் அதை விட மேலதிகமாக வேறு என்ன செய்வீங்க? வாத்தியங்கள் வாசிக்கிற அப்படி? நான் சின்ன வயசுல இருக்கப்போ டோல்கி தபேலா எல்லாம் ஓரளவு அடிப்பீங்க? கேள்வி ஞானம் தான். நானும் கேள்வி ஞானம் தான். மற்ற குரூப்பில் கொஞ்ச காலம் வாசிச்சிருக்கிறேன். ஃபேட்டு அது சப்பா வாசிச்சிருக்கிறேன். பேட் வாசிக்கிங்க? ஓகே பேட்டா. மற்றது பெரிய அளவில் இல்லை, சும்மா நோம்பில் ஏன் சொன்னால் நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ அதை போட்டோம். சூப்பர். அதோ மேக ஊர்வலம், இதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காவல் உற்சவம், இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரினில் உனை சேர்த்தேன் வா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காவல் உற்சவம், இங்கே உனது பாதம் அடடட இலவம் பஞ்சு, நடக்கும் போது துடித்தது எனது நெஞ்சு, இரண்டு வாழை தண்டிலே ராஜகோபுரம், நானும் என்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம், தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே, ஆடை இங்கு வேண்டுமா நாணவென்னவா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே குழலை பாட்டு முகிலென மயில்கள் ஆடும், முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும், தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி புன்னகை வந்து ஆடச் சொல்லுமே சென்று மல்லிகை, உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான், காதல் பிச்சை வாங்குவான் இன்று என்ன சொல்ல. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காவல் உற்சவம், இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரினில் உனை சேர்த்தேன் வா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே. நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம். அப்படியே சுற்றி கொண்டு வந்தாச்சு உங்கள்கிட்ட. மறுபடியும் வந்தாச்சு. என்ன பாட்டு பாட போறீங்க? கல்யாண மாலை கொண்டாடம் பண்ணி என்ற பாட்டு. வாலிபங்களோயும் வயதாக கூடும். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன்.
வாலிபங்களோடும் வயசாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்று சொல்லி அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரணங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுவேன் தேடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே. இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கூவுகின்ற குயிலை கூப்பிட்டு வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா. சோலையிடம் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன், காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது, மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடு தான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே. இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். நன்றி. நல்ல அர்த்தமுள்ள பாட்டுகள் இன்றைக்கு ஃபுல்லாக மெட்டுப்போடு நிகழ்ச்சியில் வந்திருந்தது. இன்றைக்கு அவ்வளோ கானா பாட்டுகள் மாதிரி அல்லது குத்து பாட்டுகள் மாதிரி ஆட்ட பாட்டுகள் மாதிரி இல்லாட்டிலும் எல்லா பாட்டுக்குமே நாங்கள் ரசிக்கக்கூடிய பாட்டுகளாக இசை நிகழ்ச்சிகளில் கேட்குறோம். சரி, நாங்கள் சீடிகளில் சரி எங்கே சரி கேட்டாலுமே இந்த பாட்டுகளை கேட்டால் ஒரு ஆசை வரும். அப்படியான பாட்டில் தான் நாங்கள் இன்றைக்கு கேட்டிருந்தோம். சரி, நல்ல பாட்டுகளோட ஒரு நல்ல ஒரு இசைக்குழுவை சந்திச்சிருந்தாங்க. நிறைய பாட்டு எல்லாருமே பாடையெல்லாம் போயிருக்காருன்னு சொன்னால் இருக்கிற எல்லாருமே பாடகர்கள். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தர் ஒரு பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க. முடிஞ்சால் இன்னொரு நாளைக்கு இன்னொரு மெட்டுப்போடில் நான் உங்களை சந்திப்பேன். சந்திக்கல இன்னும் நிறைய பாட்டுகளோட மீண்டும் உங்களை சந்திப்போம். இன்றைக்கு மெட்டுப்போடு நிகழ்ச்சியில் இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மெட்டுப்போடில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் அன்பு வணக்கங்களோட விடைபெறுறது திலீஷ் சிங்கராய்.